அனைவருக்கும் வணக்கம். இது ஷார்ட் ஸ்டோரி ஸ்மார்ட் சக்சஸ். நான் உங்கள் சண்முகம். ஒவ்வொரு மனிதனும் கலைகளை தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அதிலும் பர்டிகுலரா கலை அப்படின்றதுல நான் சொல்லக்கூடிய கலை தற்காப்பு கலை கண்டிப்பாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும். தற்காப்பு கலை அப்படின்னோடனே நமக்கு தோன்றக்கூடியது சிலம்பம், களரி, அடிமுறை, இதெல்லாம் நம்ம ஊர்ல இருக்கிறது. இது இல்லாம குங்ஃபு, கராத்தே, இது மாதிரியானதெல்லாம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நிறைய தற்காப்பு கலையான விஷயங்கள். இந்த தற்காப்பு கலைகள்ல நிறைய பேருடைய பேர் ரொம்ப ஃபெமிலியரா, அவர்களுடைய முகங்கள் நமக்கு யோசிக்கும் பொழுதே நமக்கு மைண்ட்ல ஓடும். அப்படி ஒரு நபரை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அவருடைய பேர் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், புரூஸ் லீ. அவருடைய யாருக்குமே தெரியாதுன்னு சொல்ல மாட்டோம். மேபி இப்ப இருந்த கிட்ஸுக்கு வேணா தெரியாம இருந்திருக்கலாம். இந்த புரூஸ் லீ அவர்கள் ரொம்ப ஒல்லியான ஒரு தேகம், பார்க்கறதுக்கே ரொம்ப லீனா இருப்பாரு. வெயிட்லாம் கூட ரொம்ப கம்மியா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அவருடைய கண்களில் இருக்கக்கூடிய ஒளி, அந்த வெளிச்சம் பயங்கர பவர்ஃபுல்லா இருக்கும். அப்படி ஒரு சூப்பரான ஒரு நபர் தான் புரூஸ் லீ அவர்கள். அவர்களுடைய வீடியோ யூடியூப்ல, அவருடைய படங்கள் அதெல்லாம் பார்க்கும்பொழுது மெய் சிலிர்த்து போகும். அந்த அளவுக்கு ஒரு மிகச்சிறந்த தற்காப்பு கலையை இந்த உலகத்திற்கு நல்லா அறிமுகப்படுத்திய ஒரு நபர் அப்படின்னா புரூஸ் லீ அவர்கள். 1964 அவரு ஒரு போட்டியில பங்கு பெறார். ஏன் அந்த போட்டியில பங்கு பெறாருன்னா, அவர் ஒரு ஸ்கூல் வச்சிருந்தார். கலிபோர்னியால ஒரு ஸ்கூல் ஒன்று வச்சிருந்தார். அந்த ஸ்கூல்ல நிறைய பேர் படிச்சிருந்தாங்க. ஒரு போட்டி நடக்குது. லாங் பீச் அப்படின்ற ஒரு இடத்துல போட்டி நடக்குது. அந்த இடத்துல யார் சிறந்த சாம்பியன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டி நடக்குது கராத்தேல. நம்ம புரூஸ் லீ அவர்கள் நிறைய பேர் பங்கு பெறாங்க. நம்ம புரூஸ் லீ அவர்கள் பங்கு பெறாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அங்க இருந்த நபர்கள் எல்லாருமே செய்ய முடியாத ஒரு மிக முக்கியமான விஷயத்தை பண்றார். அவருக்கு கராத்தேல ஒரு மாஸ்டர், மிகப்பெரிய மாஸ்டர், விங் சூன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறை இருக்கிறது. அந்த முறையில 1 இன்ச் பஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு. அந்த 1 இன்ச் பஞ்சை புரூஸ் லீ அவர்கள் நிறைய மெருகேற்றி 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 அதுல நிறைய பிராக்டிஸ் பண்ணி ஒரே ஒரு அங்குலத்தில், ஒரு அங்குலம் டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய நபரை, அதாவது தொடுற மாதிரி அவரு தொட்டு அவரை வீழ்த்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிச்சிருக்காரு. இது எவ்வளவு பெரிய விஷயம் சொல்லிட்டு யோசிச்சு பாருங்க. மிகப்பெரிய விஷயம். அப்படி ஒரு விஷயத்தை நம்முடைய புரூஸ் லீ அவர்கள் அது ஒரு ஸ்டேஜ்ல பண்ணியிருக்காரு. மறுநாள் இந்த விஷயம் பத்திரிகைகள்ல வருது. புரூஸ் லீ அவர்கள் அன்றைக்கு தான் ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு அவர் போறாரு அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. 111 எடை இருக்கக்கூடிய ஒரு நபர், பேக்கர் அப்படின்றது அவருடைய பேர். அந்த பேக்கரை அவர் ஒரே ஒரு இன்ச்சு அவருடைய விரல்ல அவர் தொடுறப்போ அவரு ஏறக்குறைய 15 அடிகள் தள்ளி போய் விழறார். 111 எடை இருக்கக்கூடிய ஒரு நபரை ஒரு அங்குலத்தில் ஒருத்தர் வீழ்த்த முடியுமா? ஒரு அங்குல டிஸ்டன்ஸ்ல வீழ்த்த முடியுமானா அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ரகசியம் இருக்கிறது. என்ன ரகசியம்னா, புரூஸ் லீ அவர்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஸ்டாமினாவையும், அதாவது அவர் பாதங்களை அழுத்தமாக தரையில் ஊன்றிருக்கிறார். அவருடைய உடம்புல இருக்கக்கூடிய ஃபுல் எனர்ஜியையும் ஒருமுகப்படுத்தி, அந்த ஒருமுகப்படுத்திய எனர்ஜியை அவருடைய ஒரு விரல்ல கொண்டு அந்த ஒரு விரல்ல இருந்த ஒரு விஷயத்தை அவர் மேல செலுத்தி அவர் அந்த தன்னார்வலர் வாலண்டியரா அவர் வீழ்த்துறாரு அப்படின்றது நம்ம பார்க்கலாம். அந்த வீடியோலாம் இருக்கு. இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். நமக்குள்ள நிறைய எனர்ஜிலாம் இருக்கு, நமக்குள்ள நிறைய சக்திலாம் இருக்கு. இந்த சக்தி எல்லாத்தையும் ஒன்னா சேர்க்கணும். ஒன்னா சேர்க்கணும்னா எப்படி சேர்க்கிறது அப்படின்னா, ஒருமுகப்படுத்துறதுக்காக தான் நம்மளுடைய கவனத்தை சிதற விடாமல் இருந்தாலே ஒருமுகப்படுத்த முடியும். நம்ம கவனத்தை சிதற விடுவது தான் நிறைய இடத்துல நம்மளுடைய தோல்விகளுக்கு காரணமாக அமையுது. அப்போ நம்ம கவனத்தை சிதற விடாம நமக்குள்ள இருக்கக்கூடிய சக்தி, நமக்குள்ள இருக்கக்கூடிய பவர், நமக்குள்ள இருக்கக்கூடிய திறமைகள், இது எல்லாத்தையுமே ஒன்னா சேர்த்து ஒரு நிலையில் கொண்டு அந்த ஒரு நிலை, அந்த நிலையில் நம்ம கரெக்டா நம்ம ஒர்க் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வெற்றின்றது கண்டிப்பாக கிடைக்கும். நீங்க உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய திறமைகள், என்னென்ன திறமைகள் இருக்குன்னு சொல்லிட்டு யோசிங்க. அந்த திறமைகள் எல்லாத்தையுமே கொஞ்ச நேரம் நீங்க திங்க் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் திங்க் பண்ணிட்டு உங்களுடைய மனதை ஒருநிலைப்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள்.
ஒருநிலைப்படுத்த நீங்க உங்களுடைய மனசை கத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய திறமைகளை ஒருங்கிணைக்க முடியும். உங்களுடைய திறமைகளை ஒருங்கிணைத்து ஒரு நேரத்துல அந்த திறமை எல்லாத்தையுமே உங்களுடைய வார்த்தைகள் மூலமாக வெளிப்படுத்தும் பொழுதோ அல்லது உங்களுடைய செயல்கள் மூலமாக வெளிப்படுத்தும் பொழுதோ அல்லது நீங்க இருக்கக்கூடிய ஃபீல்டுல நீங்க எக்ஸிக்யூட் பண்ற விஷயத்துல உங்களுடைய திறமைகள் முழுவதுமாக ஒருங்கிணைக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வெற்றி அப்படின்றது உறுதி. நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.